ஹிமாலயாஸ் பேபி சோப் அண்ட் ஷாம்போட பிஹெச் வேல்யூ என்ன வருதுன்னு பார்க்கலாம். பேபிஸோட ஸ்கின்னோட மேட்ச் ஆகிற மாதிரி பிஹெச் வந்து 5.5 தான் இருக்கும். ஸ்கின்னோட பிஹெச்சும் நம்ம யூஸ் பண்ணுற ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸோட பிஹெச்சும் மேட்ச் ஆனால் தான் ஸ்கின்னில் எந்த இரிட்டேஷன் இல்லை வேறு ஏதாவது இஷ்யூஸ் வராமல் இருக்கும். இப்போது ஷாம்போ டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இதுதான் லிட்மஸ் பேப்பர். இதில் கலர் சேஞ்ச் ஆகிறத வச்சு தான் பிஹெச் ஸ்கேலில் நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டக்குன்னு பார்த்த உடனே நமக்கு பிஹெச் ஸ்கேலில் 5 to 6 இருக்க மாதிரி தோணும். ஆனால் நல்லா பார்த்தா 7 தான் வேல்யூ வந்திருக்கு. பிஹெச் வேல்யூ 7 வந்திருக்கு. 5.5 இருக்கிறது தான் ஐடியல் வேல்யூ. நெக்ஸ்ட் ஒன் ஹிமாலயா பேபி சோப்போடைய பிஹெச் வேல்யூ என்ன வருதுன்னு செக் பண்ணி பார்க்கலாம். இந்த பிஹெச் ஸ்கேல் பார்த்தோன்னா நமக்கு 0 to 14 இருக்கும். அதில் 7 தான் நியூட்ரல் வேல்யூ. அதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸோட வேல்யூ 7 இருக்கலாமான்னு கேட்டால் இருக்கக்கூடாது. 5.5 தான் நம்ம ஸ்கின்னோட மேட்ச் ஆகிற பிஹெச் வேல்யூவாக இருக்கும். இப்போ இந்த லிட்மஸ் பேப்பர் நல்ல கலர் மாதிரி வருது. இதை நம்ம பிஹெச் ஸ்கேலில் வச்சு பார்த்துடலாம் என்ன வேல்யூ வந்திருக்குன்னு. பிஹெச் வேல்யூ 8லேருந்து 9க்குள்ளே தான் வந்திருக்கு. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஹிமாலயா ஷாம்பு அண்ட் சோப் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன சோப் ட்ரை பண்ணலான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆல்ரெடி செபாமேட், சிக்கு பேபி சோப், மாமாயத் பேபி சோப் இது எல்லாமே ட்ரை பண்ணி வீடியோவில் போட்டிருக்கேன். ரிசல்ட் என்ன வந்திருக்குன்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். நெக்ஸ்ட் என்ன சோப் ட்ரை பண்ணலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். டாடா பாய்.